வணக்கம், வெல்கம் டு ChandRaj குக்கிங். ஒரு சிம்பிளான சாம்பார் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். ரொம்பவுமே டேஸ்ட்டாக இருக்கும். எப்படி செய்யுதுன்னு வாங்க பார்க்கலாம். ஒரு குக்கரில் 3/4 கப் துவரம்பருப்பு சேர்த்துக்கலாங்க. அதாவது 150 கிராம் இருக்கும். இதை ஒரு தண்ணியில் கழுவிட்டு 2 கப் தண்ணி சேர்த்துக்கலாங்க. சேர்த்து 5 நிமிஷம் இதை ஊற வச்சிடலாங்க. அதில் 10 போல் சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கலாங்க. ஒரு பெரிய தக்காளியை கட் பண்ணி சேர்த்துருக்கேன். 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாங்க. மீடியம் ஃப்ளேமில் 3 விசில் விட்டு எடுத்துக்கலாங்க. ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாங்க. எண்ணெய் சூடானதும் 1 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு பொரிஞ்சிருச்சுங்க. கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். 3 முருங்கைக்காய், 2 கத்திரிக்காயை கட் பண்ணி சேர்த்துக்கலாங்க. ஸ்டவ்வை சிம்மில் வச்சிடலாங்க. இதை ஒரு வாட்டி ஃப்ரை பண்ணிக்கலாம். வீட்டிலேயே ரெடி பண்ண சாம்பார் தூள் 2 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேங்க. ஜஸ்ட் ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி நம்ம தண்ணி சேர்த்துக்கலாங்க. ரொம்ப நேரம் விட்டால் மசால் கருகிரும். நமக்கு எவ்வளோ குவான்டிட்டியில் சாம்பார் தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாங்க. கூடவே உப்பு சேர்த்துக்கலாம். சாம்பாரை 5 நிமிஷம் மூடி வச்சு குக் பண்ணலாங்க. இப்போ பாருங்கள், 5 நிமிஷம் ஆயிடுச்சு. காய்கள் ஓரளவுக்கு வெந்திருக்கு. பாருங்கள், பருப்பு நல்லா வெந்திருக்கு. இப்போ கரண்டியை வச்சு மசிச்சு விட்டுறலாங்க. பருப்பை மசிக்கிறப்போ ஒன்றும் பாதியாக மசிச்சுக்கலாங்க. ரொம்ப வலுவலுன்னு மசிக்க தேவையில்லை. அப்போ தான் சாம்பாரோட கன்சிஸ்டன்சி நல்லா கரெக்டாக இருக்குங்க. பாருங்கள், இந்த மாதிரி இருக்கணும். மசித்த பருப்பை சாம்பாரோட சேர்த்துக்கலாங்க. சாம்பாரை மிக்ஸ் பண்ணி பார்க்குறப்போ கெட்டியாக இருந்ததுன்னா கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்குங்க. எனக்கு கரெக்டாக இருக்குது. இதை மூடி வச்சு குக் பண்ணலாங்க. மாங்காய் சாம்பார் செய்யும்பொழுது சாம்பார் ரெடி ஆகிறதுக்கு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி மாங்காய் சேர்த்துனா சரியாக இருக்குங்க. முன்னாடியே சேர்த்துனா மாங்காய் கரைஞ்சிருங்க. கூடவே கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு அதிகமாக பிடிக்குங்க மாங்காய் சாம்பாருக்கு. தக்காளி கூட 1 சேர்த்துனா போதுங்க, ரொம்ப சேர்த்த தேவையில்லை. இப்போ ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி 5 நிமிஷம் மூடி வச்சு கொதிக்க விடலாங்க. பாருங்கள், காய்கள்லாம் நல்லா வெந்திருக்கு. சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. கரெக்டான கன்சிஸ்டன்சியில் இருக்குங்க. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். உங்களுக்கு இன்னுமே திக்காக வேணும்னா ஒரு 2 நிமிஷம் கூட கொதிக்க வைக்கலாங்க. இந்த சாம்பார் ஆறுறப்போ கெட்டித்தன்மை ஆகுங்க. மார்னிங் டைம் இந்த மாதிரி சாம்பார் வச்சிட்டோம்னா நமக்கு வேலை சட்டுனே முடிஞ்சிடும். டைமும் மிச்சமாகும். குறைஞ்ச காய்கறிகளை வச்சு சூப்பர் டேஸ்ட்டில் நம்ம சாம்பார் செஞ்சு முடிச்சிட்டோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சதுன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. சந்திராஜ் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.